ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 6 என்ன கொடுத்துருக்கோம்? -14 மற்றும் -11 ஒப்பிடுக. எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி இப்போ முதல்ல எண் கோடு வரைஞ்சிடும். எண் கோட்டில் நமக்கு -14 -11 கொடுத்துருக்கனால ப்ளஸ் நமக்கு தேவையில்லை. அதனால 1 2 மட்டும் இங்கிட்ட ப்ளஸ்ஸை போட்டுக்கிடுவோம். இந்த பக்கம் ஃபுல்லாக மைனஸ் எடுக்கிறேன். -1 -2 -3 -4 -5 -6 -7 8 9 10 11 12 13 14. ஓகே. -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -13 -14. இப்படி இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். இது இங்கிட்டு போயிட்டு இப்போ என்னது ஒப்பிட சொல்கிறேன். இப்போ -11 இந்த பக்கம் -14. இப்போ மைனஸ்லேருந்து இதிலிருந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இப்படி போக போக எண் மதிப்பு அதிகரிக்கும், இப்படி போக போக எண் மதிப்பு குறையும். ஸோ எண் மதிப்பு அதிகரிக்கும், இங்கிட்டு போக போக எண் மதிப்பு குறையும். இடது பக்கம் போக போக எண் மதிப்பு குறையும். அப்ப 14 -14ஐயும் -11ஐயும் நம்ம எடுக்கும் பொழுது இது வலது பக்கம் இருக்கனால -11 பெருசு, -14 சிறுசு. ஸோ -14 லெஸ் தென் -11. -11 தான் பெருசு. ஏன்னா இந்த பக்கம் வலது பக்கம் போக போக மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எண் மதிப்பு இந்த பக்கம் அதிகரிக்கும், இப்படி போக போக எண் மதிப்பு குறையும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே.